அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராமநாதபுரம் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு பன்னீர்செல்வம் அணியில் இணைந்து கொண்டாரா? மிகப்பெரிய ஒரு திருப்பமாக ராமநாதபுரம் தொகுதியில் தற்பொழுது அதிமுகவிற்கு மரண அடியாக விழுந்திருக்கிறது. என்ன தகவல் என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பன்னீர்செல்வம் அவர்கள் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார். வேட்புமனுவும் தாக்கல் செய்தார். பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடையக்கூடாது, மற்ற யார் வேண்டுமானாலும் வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பலா சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய பிறகு நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைந்து விடுவார் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்பட்டனர். மாறாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள் போட்டியிடுகிறார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்களும் போட்டியிடுகிறார். இதில் குறிப்பாக நவாஸ்கனி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற முடியாது. 2019 மக்களவைத் தேர்தலில் நவாஸ்கனி அவர்கள் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். ஆனால் தற்பொழுது அவரது நற்பெயர் குறைந்துவிட்டதன் காரணமாகவும் மீனவர்களின் பிரச்சனையை தலையிடாமல் வேடிக்கை பார்த்ததன் காரணமாக அவர் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைய முடியாது என்று மக்கள் கருத்தில் கொண்டு அவரை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். பிரச்சாரத்திலும் நவாஸ்கனி அவர்களை விரட்டி அடித்தார்கள். தற்பொழுது ஜெயபெருமாள் அவர்கள் நேரடியாக பன்னீர்செல்வம் அவர்களை விமர்சித்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆனால் முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையிலும் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது ஜெயபெருமாள் அவர்களே ராமநாதபுரத்தில் மாவட்ட செயலாளராக வரவைத்தது பன்னீர்செல்வம் அவர்கள்தான். அந்த நன்றியை இன்று மறக்காத ஜெயபெருமாள் அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை தாக்கி இதுவரைக்கும் பிரச்சாரம் செய்யவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அதிமுகவின் துரோகி, நம்பிக்கை துரோகி என்று பலவிதமான கருத்துக்களை கூற வேண்டும் என்று பிரச்சாரத்தின் பொழுது ஜெயபெருமாள் அவர்களுக்கு உத்தரவுகளையும் பிறப்பித்தார். ஆனால் இதனை ஏற்க ஜெயபெருமாள் அவர்கள் மறுத்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தற்பொழுது நான் எதிர்க்க மாட்டேன், ஏனென்றால் என்னை வளர்த்தது OPS அவர்கள்தான் என்றும், தற்பொழுது எனது தந்தையும் சரி எனது தாத்தாவும் சரி அதிமுகவின் வழியில் வந்தவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லை என்றால் நான் நிச்சயமாக அதிமுகவில் கிடையாது என்பதற்கேற்பதான் ஜெயபெருமாள் அவர்கள் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் மறைமுகமாக OPSக்கு ஆதரவாக ஜெயபெருமாள் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாரா என்பது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிற்கு சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாகவும், எப்ப வேண்டுமானாலும் OPSக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்பதும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை போல் துரோகி அதிமுகவில் கிடையாது என்பதற்கு இதுவே ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார்.